மிகப்பெரிய பொறுப்பில் இருந்துட்டு பிரதமர் மோடி அவர்கள் எல்லா கூட்டங்கள்லையும் மிக மலிவான பிரிவினைவாத அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சாதி மதம் உணவுன்னு மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்தலாம்னு தான் மோடி அவருடைய மூளை சதா சர்வகாலமும் சிந்திக்குது. இப்படி மக்களை பிளவுபடுத்த சிந்திக்கிறதுல 1% மக்களுக்கு நல்லது செய்ய சிந்திச்சிருக்கிறாரா மோடி அவர்கள்? சிந்திச்சிருந்தா நாடு இந்த நிலைமைக்கு வந்திருக்குமா? வாழ்க்கையில போராட்டங்கள் இருக்கும். ஆனால் பிரதமர் மோடி ஆட்சியில எல்லா தரப்பு மக்களுமே போராட்டமே வாழ்க்கை ஆயிடுச்சு. தனி மனிதர்கள் தொடங்கி மாநிலங்கள் வர எல்லோரையும் தங்களுடைய அடிப்படை உரிமைகளுக்காக கூட போராட வச்சிருக்காரு. 12 ஆண்டு காலம் குஜராத் முதலமைச்சராக இருந்த மோடிக்கு பிரதமரானதும் மாநிலங்களை கண்டாலே பிடிக்கல. பிரதமரானவுடன் என்ன சொன்னாரு? மாநில முதலமைச்சராக இருந்ததால எனக்கு மாநிலங்களுடைய பிரச்சனைகள் தெரியும், தேசத்தின் பிரச்சனை தெரியும்னு சொன்னாரு. ஆனா என்ன பண்ணாரு? ஆளுநர்களை வச்சு மாநிலங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்கிறதே மோடி தான். ஒட்டுமொத்த தேசத்துக்கு பிரதமர் மோடி தான் மிகப்பெரிய பிரச்சனை. பேசனா 2 உடையாய் போற்றின்னு பேரறிஞர் அண்ணா சொல்லுவார, அதுக்கு வாழும் உதாரணம் மோடி தான். பிரதமர் மோடியின் சொல்லுக்கும் செயலுக்கும் தொடர்பே இருக்காது. நாரி சக்தின்னு பெண்களை மதிக்கிறதா வீரவசனம் எல்லாம் பேசுவார். மகளிருக்கு இடஒதுக்கீடு சட்டத்தை கூட முழுமையாக நிறைவேற்றல. மணிப்பூர்ல பெண்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளை மனசாட்சி இருக்க யாரும் மறந்திருக்க மாட்டாங்க. அந்த பெண்களுக்கான நீதி எங்க? குஜராத் வன்முறையில பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பில்கிஸ் பானு அவர்கள் போராடி பெற்ற நீதியை கூட குற்றவாளிகளின் விடுதலை மூலமா கொச்சைப்படுத்தியதுதான் பாஜக. காஷ்மீர்ல கோயிலுக்குள்ளேயே குழந்தை ஆசிபாபா சீரழிச்சு கொன்னுட்டு அந்த குற்றவாளிக்கு ஆதரவா ஊர்வலம் போன கேடுகட்ட கொடியவர்கள் இருக்கிற கட்சி தான் பாஜக. நாட்டுக்கு பெருமை தேடி தந்த மல்யுத்த வீராங்கனைகள் தங்களுக்கு நேர்ந்த கொடுமைகள் வெளி உலகத்துக்கு சொல்லி நியாயம் கேட்டப்பவும் குற்றம் சாட்டப்பட்டவங்களை காப்பாற்றினதுக்கு தான் பாஜக. இதுதான் நாரி சக்தி என்ற முகமுடிக்கு பின்னால் இருக்கிற உண்மை முகம்.